அடுத்து இந்த வழிகட்ட பரலேவிகளை பாருங்க. மௌலிதை முட்டு கொடுக்க எந்த அளவிற்கு மூக்குடைந்து போறாங்க என்பது இந்த ஒரு வாதத்தில் இப்போ நம்ம சொல்ல போற வாதத்திலையும் நீங்க பார்ப்பீங்க. என்ன விஷயம்? சுபஹான மௌலிதில் 10வது பக்கத்தில் கடைசி வரி என்ன வரி? ஆலிமு சிர்ரின் வ அஹ்ஃபா முஸ்தஜைபு தஅவாத் என்று வரக்கூடிய ஒரு வாசகம். 10வது பக்கத்தில் கடைசி ஆலிமு சிர்ரின் வ அஹ்ஃபா முஸ்தஜீபு தஅவாத். என்ன அர்த்தம்? ஆலிமு சிர்ரின், ரகசியத்தை அறியக்கூடியவரே. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து புகழ்றாங்க. எப்படி புகழ்றாங்க? ரகசியத்தை அறியக்கூடியவரே. வ அஹ்ஃபா, அதைவிட பரம ரகசியம் சொல்லுவாங்கல்ல, பரம ரகசியத்தையும் அறியக்கூடியவரே. முஸ்தஜீபு தஅவாத், பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க கூடியவரே. பிரார்த்தனைக்கு யார் பதிலளிப்பாவான்? அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிப்பாங்களாம். அப்ப இவங்களுடைய அந்த கொள்கை எந்த லட்சணத்தில் இருக்குது என்பதை பாருங்க. அப்ப நம்ம இந்த வாசகத்தை மேற்கோள் காட்டி இதுல நீங்க ஆலிமு சிர்ரி வ அஹ்ஃபா, ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் அறிபவரே என்று அல்லாஹ்வின் தூதரை பார்த்து பேசுறீங்களே. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில என்ன சொல்லி காட்டுறான்? வ இன்தஹு மஃபாத்தீஹுல் கைப், மறைவானவற்றினுடைய சாவிகள் அவனிடத்திலே இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹுவ, அவனை தவிர யாரும் அதை அறிய மாட்டாங்க. அவன் மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் நல்லா சொல்றான். இன்னும் அல்லாஹ் நபியை விட்டு சொல்ல சொல்றான். குல்லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லா, நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னிடத்துல இறைவனுடைய பொக்கிஷங்கள் இருக்குது என்று நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். வலா அஅலமுல் கைப், மறைவான விஷயத்தையும் நான் அறிவேன் என்றும் சொல்ல மாட்டேன். எனக்கு மறைவான விஷயம்லாம் தெரியுமே, ரகசியம் நீங்க பேசினாலும் தெரியுமே, பரம ரகசியம் பேசினாலும் தெரியுமே. நீங்க என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சா கூட நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை நான் கேட்பேனே, உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பேனே, அந்த அளவுக்கு நுணுக்கமாக நீங்க கேட்கறதெல்லாம் அறிவேனே. இப்படி சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நபியை விட்டு சொல்ல சொல்றா. வலா அஅலமுல் கைப், மறைவான விஷயத்தையும் நான் அறிய மாட்டேன் என்று சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் நபியை விட்டு சொல்ல சொல்றான். குல்லா அம்லி குலி நஃப்ஸி நஃப்அ வலா லர்ரா, நபியை நீங்க சொல்லிடுங்க, எனக்கு நானே நன்மை செய்வதற்கோ எனக்கு நானே ஒரு தீங்கு செய்வதற்கோ இல்லா மாஷா அல்லாஹ், இறைவன் நாடினாலே தவிர நான் அதற்கு சக்தி பெற மாட்டேன். ஒரு நன்மை செய்யறதா இருந்தால் அல்லாஹ் எனக்கு நாடணும், ஒரு தீமை செய்யறதா இருந்தால் இறைவனுடைய நாட்டம் ஏதாவது இருக்கணும். இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் எனக்கே நான் நன்மை தீமை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்ல சொல்றான் பாருங்க. வழிகட்ட பரலேவிகள், இந்த வசனத்திற்கெல்லாம் என்ன விளக்கு நீங்க தர போறீங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் குன்து அஅலமுல் கைப், ஒருவேளை நான் மறைவான விஷயத்தை அறியக்கூடியவனாக இருந்தால் லஸ்தக்ஸர்து மினல் கைர், நன்மைகளில் அதிகமாக நான் அடைந்திருப்பேனே. ஒமா மஸ்ஸனிய சூ, எந்த தீங்கும் எனக்கு ஏற்படாமல் இருந்திருக்குமே. அல்லாஹ் நபியை விட்டு சொல்ல சொல்றான், மறைவான விஷயம் எனக்கு இல்லை என்பது எப்படி சொல்ல சொல்றான்? ஒருவேளை நான் மறைவான விஷயத்தை அறிபவனாக இருந்தால் நிறைய நன்மை தானே நான் செஞ்சிருப்பேன், நான் செய்யற காரியங்கள் அனைத்தும் எனக்கு நல்லதா தானே இருந்திருக்கும், எனக்கு எந்த ஒரு தீங்கு எனக்கு வந்திருக்காத, இடைஞ்சல் வந்திருக்காத என்று அல்லாஹ் நபி விட்டு சொல்ல சொல்றான்னா, இந்த வசனம் ஒரு சின்ன பிள்ளைக்கு புரியாதா? அல்லாஹ்வுக்கு தான் மறைவான விஷயம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த விஷயம் இல்லை என்பதை ஒரு சின்ன பிள்ளை சொல்லிருமே. அதே மாதிரி யஸ்அலூனக அனிஸாஅத்தி அய்யான முர்சாஹா, நபி இடத்துல கேள்விகள் என்ன செய்றாங்க? கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? மறுமையினால் எப்போது வரும்? ஐயான முருசாக, அந்த மறுமையின் நாள் எப்போது வரும் என்று என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வின் தூதர்ட்ட கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் நபியை விட்டு சொல்ல சொல்றான், ஃபீம அன்த மின் திக்ராஹா, அதை பற்றி அறிவு உமக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் கேட்கிற கேள்வி புரியுதா? மறுமை நாளை பத்தி கேட்கறாங்க, அந்த நிகழ்வு எப்போது நடக்கும்னு கேட்கறாங்க. ஃபீம அன்த மின் திக்ராஹா, அதை பற்றி அறிவு உமக்கு எப்படி தெரியும்? இலா ரப்பிக முன்தஹா, அதை பற்றி தெரிவதாக இருந்தால் இறைவன் தான் அதை அறிவான், இறைவனை நோக்கித்தான் அதனுடைய முடிவு இருக்கிறது. இன்னமா அந்த முன்திரும் யக்ஷாகா, யார் அந்த மறுமையை அஞ்சுகிறார்களோ அந்த மக்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான், மறைவான விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபீம அன்த மின் திக்ராஹா, எப்படி நீங்க அந்த மறைவான விஷயத்தை அறிவீங்க என்று அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறானே. அப்ப இந்த வசனம் நமக்கு எதை காட்டுது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான ஞானம் இல்லவே இல்லை. அறுதியிட்டு நமக்கு உறுதி அந்த வசனம் சொல்லுதா இல்லையா? அப்ப இப்படி சொல்லப்பட்ட இந்த வசனத்தினுடைய கருத்தை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க?
மௌலிதுல என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஆலிம் சிர்ரின் வாஹிஃபா, நீங்க தான் ரகசியத்தை அறியக்கூடியவங்க, நீங்க தான் பரம ரகசியத்தை அறியக்கூடியவங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில எத்தனை சம்பவங்கள், பல்வேறு சம்பவங்கள்ல அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியல என்பதற்கு நிறைய இருக்குதே. உதாரணத்திற்கு எதிரிகளை உளவு பார்க்கறதுக்காக சில தோழர்கள் அனுப்பி வைப்பாங்க. அதுல ஒரு முறை 10 தோழர்கள் அனுப்பும் பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு ஆளா போறாங்க. அவர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியும்னு எதுக்கு உளவு பார்க்க அனுப்பணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இங்க இருந்துட்டு அறிஞ்சிருவாங்களே, எதிரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்கள்ட்ட எவ்வளவு ஆயுதம் இருக்குது, எந்த மாதிரி தாக்க வருவாங்க, போரினுடைய முடிவு எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் அறிஞ்சிருப்பாங்களே. இன்னும் அதே போல ஒரு 70 சஹாபாக்களை நயவஞ்சக கூட்டம் அழைச்சிட்டு போய் கொலை பண்றாங்களே. எங்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக அனுப்பி வைங்க என்று அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு 70 பேரை கொலை செஞ்சாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான விஷயம் தெரிந்திருந்தால் அந்த 70 நபர்களை இப்ப ரசூலுல்லாஹ் தான் வேணுக்கும்னே அனுப்பிச்சாங்களா? வேணுக்கும்னே அவங்க கொல்லப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் காரணமா இருந்தாங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி பல்வேறு சம்பவங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு மறைவான விஷயம் கிடையவே கிடையாது என்பதற்கு அவங்களுடைய வரலாறுகளிலும் சான்று இருக்கிறது. அல்லாஹ்வும் குர்ஆன்ல நபியை விட்டு சொல்றான், எனக்கு மறைவான விஷயம் தெரியவே தெரியாது என்று சொல்றான். இதையெல்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் படிக்கக்கூடிய இந்த வாசகம் அப்பட்டமான இணை வைப்பா இருக்குது என்று எடுத்து காட்டும் பொழுது இதை நியாயப்படுத்துவதற்கு இந்த வழிகெட்ட பரலேவிகள்ல எப்படியெல்லாம் நியாயப்படுத்துறாங்க என்பதில் ஒரு ஆள் சொல்றத பாருங்க. மறைவான ஞானம் அறியக்கூடியவர்களே, மறைவான ஞானம் அறிபவர்களே என்று வருதான். மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கல்லவா தெரியும். நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணையாக நபிகள் நாயகத்தை ஆக்கிவிட்டார்களே. எங்க ஆக்குறாங்க? எங்கெங்க ஆக்குறாங்க? மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு தெரியும். சரி, அல்லாஹ் தஆலா அதை யாருக்கு அறிவித்து கொடுக்க மாட்டான்னு குர்ஆன்ல வருதா? ஆலிமுல் கைபி ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா. அல்லாஹ் தஆலா மறைவான ஞானத்தை அறிந்தவன். அந்த ஞானத்தை யாருக்கும் அவன் வெளிப்படுத்தி கொடுக்க மாட்டான். இல்லா மனிர்தலா மிர் ரசூல், அவன் பொருந்திக் கொண்டவர்களுக்கே தவிர. அப்ப அல்லாஹ் பொருந்திக் கொண்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ் மறைவான ஞானத்தை அறிவித்து கொடுப்பான் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். எத்தனையோ மறைவான ஞானங்களை சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க சஹாபாக்களுக்கு. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட இந்த உலகத்தில் வைத்து சய்யிதுனா ரசூலுல்லாஹி அறிவித்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முதல் கியாமத் நாள் வரை நடக்கக்கூடிய எல்லாவற்றையும், இன்னைக்கு நடக்கக்கூடிய நவீன விஞ்ஞான வளர்ச்சி முழுவதையும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி தன் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்ப அந்த வீடியோல என்ன சொல்றாரு? ஆலிமுல் கைப், இறைவன் தான் மறைவான விஷயத்தை அறியக்கூடியவன். ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா, அந்த இறைவன் தன்னுடைய மறைவான செய்தியை எவருக்கும் வெளிப்படுத்த மாட்டான். இல்லா மனிர்தலா மிர் ரசூலின். இதில் அந்த வழிகேடர் செய்யக்கூடிய அர்த்தத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? அரபியில வருது இல்லா மனிர்தலா மிர் ரசூலின் வருது. வழிகேடர் என்ன அர்த்தம் வச்சாரு? மறைவான விஷயத்தை அல்லாஹ் யாருக்கு வெளிப்படுத்த மாட்டான், ஆனால் இறைவன் பொரிந்து கொண்ட நல்லடியார்களுக்கு தவிர. அங்க நல்லடியார்கள் எங்க இருக்குது? நல்லடியார்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன இருக்குது? அங்க அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களை பேசுறான், ரசூல்மார்களை பத்தி பேசுறான். இதுல உன்னுடைய விளக்கம் என்னன்னு அதை நம்ம தனியா பார்ப்போம். இதுல அல்லாஹ் தஆலா நல்லடியார்கள்னு குறிப்பிடலையே. நீங்க தான் அந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்க. இறந்தவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியும், நல்லடியார்களுக்கு மறைவான விஷயம் தெரியும். அவுலியாக்கள் நீங்களா முடிவு பண்ணுவீங்க. அவுலியாக்கள் அவருக்கு நம்ம பேசக்கூடியதெல்லாம் கேட்கும் அதை நீங்க நினைக்கிறீங்க. அவங்க மறைவான விஷயத்தை அறிவாங்க நீங்க நினைக்கிறீங்க. இப்படி நல்லடியார்கள் மறைவான விஷயத்தை அறிவாங்கன்னு சொல்லக்கூடியவங்க. இந்த வசனத்தை எடுத்து காட்டலாமா? இந்த வசனத்தில் நீங்க மறைவான விஷயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்குன்னு கொண்டு வர்றீங்க. இது உங்க கொள்கைக்கு நேர் முரணா இருக்குது, எதிரா இருக்குது. அப்ப இதை இந்த வழிகேடர்கள் சிந்திக்கல. அப்ப இப்படி நியாயப்படுத்த வரக்கூடியவங்க அவங்களுடைய கொள்கையிலே இவ்வளவு வீக்னஸ்ல இருக்கிறாங்க என்பதை நான் இங்க பதிய வச்சுக்கிடுறேன். அடுத்து பாருங்க, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹு தஆலா தான் பொரிந்து கொண்ட நபிமார்களுக்கு, தான் பொரிந்து கொண்ட தூதர்களுக்கு,
தன்னுடைய மறைவான செய்தியிலிருந்து அறிவிப்பான் தான். இது உண்மைதான். இது மறைவான செய்தியை பற்றி சொல்லப்படுதா? இந்த வழிகேடர்கள் எந்த அளவுக்கு பேசுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர்கள்? அவங்களுக்கு அன்றைய காலத்திலிருந்து கியாமத் நாள் வரை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹ் அறிவித்து விட்டான். அனைத்து விஷயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். என்னென்ன விஞ்ஞானத்தில் என்னென்ன வரும் எல்லாம் அல்லாஹ் தூதருக்கு தெரியும். அப்ப அந்த அளவிற்கு எல்லா விஷயத்தையுமே அறிந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. அதுக்கு இந்த வசனம் தான் ஆதாரம் என்று இந்த வழிகேடர்கள் இன்னைக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. இதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மறைவான விஷயம் எல்லாத்தையுமே தன்னுடைய தூதருக்கு சொல்லி கொடுத்ததா சொல்றானா? அல்லாஹ் தஆலா தெளிவா ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டானே. அந்த மறுமை நாளை பற்றி அந்த மக்கள் கேட்கும் பொழுது ஃபீம அன்த மின் ذிக்ராக, அதை பற்றி உமக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி அதை பத்தி கண்டுபிடிச்சீங்க என்று அல்லாஹ் நபியை பார்த்து கேள்வி கேட்கிறான். இதுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயம் இல்லைன்னு தெரியுது. அப்ப இந்த வழிகேடர்கள் இதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க? இதுதான் அல்லாஹ் மறைவான ஞானம் தெரியுங்கிறதுக்கு ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான ஞானம் இருக்குது என்பதற்கு இதுதான் ஆதாரம்னு வைக்கிறாங்க. சரி, இந்த வசனத்தினுடைய அடிப்பகுதியை படிச்சு பார்த்தீங்களா? இந்த வசனம் எது சம்பந்தமா சொல்லப்படுது, என்ன கருத்தை விளக்குது என்பது இந்த வசனத்துல படிச்சு பார்த்தீங்களா? இன்னும் நீங்க தான் சொல்லுவீங்கள, ஏதாவது ஒன்று சொல்றதா இருந்தா அதுக்கு முன்னாடி பாருங்க, அதுக்கு பின்னாடி பாருங்க, அந்த வசனத்துக்கு அடுத்து என்ன வருதுன்னு பாருங்க. மூச்சுக்கு 300 தரம் சொல்றீங்கல்ல, இந்த வசனத்தில் எடுத்து பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் அதுல வரக்கூடிய ரசூலின், ரசூல் என்ற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாம நீங்க மாத்தினீங்க. இது உள்ள படிச்ச வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம மாத்திட்டு அதுக்கு அடுத்த வாசகத்தை பாத்தீங்களா? அதுக்கு அடுத்த வசனங்களை படிச்சீங்களா? என்ன வருகிறது? லி யஅலம அன்கத அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், இறைவன் தன்னுடைய தூதர்களில் பொருந்து கொண்டவர்களுக்கு அந்த தன்னுடைய மறைவான விஷயத்தை வெளிப்படுத்துறானே. எதுக்கு வெளிப்படுத்துறான்? எது சம்பந்தமா வெளிப்படுத்துறான்? லி யஅலம, இறைவன் அறிந்து கொள்வதற்காக, அன்கது அபுலகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனுடைய ரிசாலத்துகளை, தங்களுடைய இறைவனுடைய தூதுத்துவங்களை அவர்கள் ஒழுங்காக எடுத்து சொல்லிவிட்டார்களா என்று அறிவிப்பதற்காக, என்று இறைவன் அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய தூதர்களில் அவன் பொறிந்து கொண்டவர்களுக்கு இது போன்ற மறைவான செய்தி சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப இது நமக்கு எதை காட்டுது? இறைவன் தன்னுடைய தூதருக்கு மறைவான செய்தியை வெளிப்படுத்துவது என்பது எல்லா மறைவான விஷயங்களையும் அல்ல. இன்னைக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த மறைவான விஷயமே கிடையாது. அந்த மறைவான விஷயத்திற்கு முழுக்க சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். வஇந்தஹு மஃபாத்தீஹுல் கைப், அவனிடத்துல தான் மறைவானவற்றினுடைய சாவி இருக்குது. அப்ப அல்லாஹ் இங்க சொல்றது என்ன? தூதுத்துவத்தை சொல்லி கொடுக்கறான். மனிதர்களுக்கு அந்த தூதுத்துவம் தெரியாது. இறைவன் வகையின் மூலம் அனுப்பி இறைவன் நபிமார்களுக்கு தூதுத்துவத்தை சொல்லி கொடுக்கறான். அதை கூட நபிமார்கள் அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட மாட்டாங்க. அதைத்தான் இங்க சொல்றான், லி யஅலம அன்கது அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், இந்த நபிமார்கள் தங்களுடைய இறைவனுடைய தூது செய்திகளை மக்களிடத்திலே ஒழுங்காக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களா, இதை இறைவன் கவனிப்பதற்காக, இதை இறைவன் அறிந்து கொள்வதற்காகத்தான் தங்களுடைய நபிமார்கள் பொருந்தி கொண்டவர்களுக்கு இது போன்ற மறைவான செய்தியை வெளிப்படுத்துறான். அப்ப என்னதுன்னு இதுல நமக்கு தெளிவா வந்துருச்சு இல்ல? வகை செய்தியைத்தான் இறைவன் அறிவிப்பான் என்பது தெளிவா வந்துருச்சு இல்ல? அப்ப அந்த வகை செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அல்லாஹ் நபிக்கு எதை அறிவித்ததாக சொல்லுகிறானோ, தான் பொருந்தி கொண்ட தூதரான இதுல முகமது நபியும் அடங்குவாங்க. இந்த முகமது நபிக்கு எதை சொன்னதாக இறைவன் சொல்லுகிறானோ அதுல ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லாம போயிட்டாங்களா? அறகுறையா விட்டுட்டு போயிட்டாங்களா? இறைவன் சொன்ன அத்துணை தகவல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சிறப்பா கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாங்களே. அப்ப இதுல அழகா தெரியுது, இது வகை செய்தியை மட்டும்தான் குறிக்கும். வகை செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுதே கியாமத் நாளினுடைய அடையாளங்களை பத்தி சொல்லலையா? கியாமத் நாளுடைய நெருக்கத்துல இது பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகும், கொலைகள் பெருகும், விபச்சாரம் பெருகும், மது பெருகும் என்ற கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் வருவதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. எப்படி சொன்னாங்க? இறைவன் வகையை கொடுத்து இந்த அடையாளங்கள் அறிவிச்சு வைங்க. ஆனா அது அன்றைய காலத்தில் வாழ்ந்த இன்னொரு தோழர்களுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகையாக அருளப்படுவதற்கு முன்பாக அடுத்தவங்க அதை அறிந்து கொள்வாங்களா? அப்ப அடுத்தவங்க அறிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை இறைவன் வகை செய்தியை அனுப்பி அதை தூதருக்கு எடுத்து சொல்லுகிறான். இதைத்தானே இந்த வசனம் பேசுது. இதுல இறைவன் தன்னுடைய தூதருக்கு மறைவான விஷயத்தை வெளிப்படுத்துவான் எதையும் சொல்லலையே. அடுத்து இதுல இன்னொன்னையும் நம்ம கவனிக்கணும். என்ன? சரி, இப்படி மறைவான ஞானம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, சரி, ஒரு வாதத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான விஷயம் இருந்துச்சுன்னா அது அவங்களுடைய தனிப்பெரும் ஆற்றலா அல்லது அல்லாஹ் கொடுத்ததா? நம்ம மறைவான விஷயம் இல்லைங்கிறோம். நம்ம அது சும்மா சொல்லல, குர்ஆன் அப்படி சொல்லுது, இறைவன் நமக்கு அப்படி சொல்றான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு மறைவான விஷயம் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஒரு வாதத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயத்தை அறியக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க அதை உங்களுடைய தனிப்பட்ட ஆற்றல்னு சொல்லுவீங்களா, இறைவன் சொல்லிக் கொடுத்த செய்தின்னு சொல்லுவீங்களா? இறைவன் சொல்லிக் கொடுத்த செய்தி தானே. அல்லாவே நீங்க மேற்கோள் காட்டிய அந்த வசனத்துல நான் வஹியைத்தான் கொடுப்பேன், அந்த வஹியைத்தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்ப இறைவன் வஹியைத்தான் பேசுகிறான். அந்த வஹி என்பது இறைவன் புறத்திலிருந்து வருது, அது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இப்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியறதா இருந்தா, அப்ப நான் கேட்கிறேன், இப்போ நான் வந்து புளியங்குடியில் இருக்கிறேன். புளியங்குடியில் இருக்கக்கூடிய எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு எடுத்து கேட்டா, முஸ்தபான்னு ஒரு ஆள் கொஞ்சம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா என்ன ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு தோளில் வந்து மாலையெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிட்டு நிற்பாரு, மாலையெல்லாம் பிச்சுக்கிட்டு நிற்கிறாரு, ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே கிழிச்சிக்கிட்டு நிற்கிறாரு, தலையில் தொப்பி போட்டுருந்தவர் தொப்பியை கூட தூர எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன இந்த மாதிரி முஸ்தபா போய்கிட்டு இருக்கிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன குழம்பி போச்சுன்னு தெரியலையே என்று எனக்கு ஒரு ஃபோன் வருது. நான் அதை என்னுடைய சகாக்கள்கிட்ட, எங்க இப்படி தூத்துக்குடியில் முஸ்தபான்னு இது இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்க, ரொம்ப கலண்டுருச்சு போல, ரொம்ப சிந்திப்புன்னு சொல்லி அந்த சிந்தனை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிருச்சு போல என்று சொல்லி நான் அறிவிக்கிறேன்னு வைங்க. பார்த்தீர்களா, தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை புளியங்குடியில் உள்ள ஒருவர் அறிவிக்கிறார், அதுவும் அங்க நடக்கக்கூடிய உண்மையான தகவலை அறிவிக்கிறார். அதனால எனக்கு மறைவான விஷயம் இருக்குன்னு சொல்லுவீங்களா? நான் மறைவான விஷயத்தை அறியக்கூடியவன் சொல்லுவீங்களா? எனக்கு போனின் மூலமா தகவல் வந்துச்சே, அங்க தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஒருவர் பார்த்து விட்டு எனக்கு போன்ல தகவல் கொடுக்கிறாரு. போன்ல வரக்கூடிய தகவலை நான் பெற்று அதை அடுத்தவங்களுக்கு சொல்றேன். இது எப்படி மறைவான விஷயம்னு சொந்தம் கொண்டாட முடியும்? இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், அதை அவங்க சுயமா சொல்லல, அல்லாஹ்ட்ட இருந்து மார்க்கம்னு சொல்லுவது வஹியை பற்றி தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மனோ இச்சைப்படி பேசவும் மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இந்த தூதர் மனோ இச்சைப்படி பேச மாட்டாங்க, இறைவனுடைய வஹியை பற்றி தான் பேசுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மார்க்கம்னு சொல்லுவது அனைத்துமே வஹி, அதனால ரசூலுல்லாஹ் இறைவன்ட்ட இருந்து செய்தி வாங்கி கொடுக்கறாங்க என்று சொல்வது, இது எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு உங்களுக்கு மறைவான விஷயம் இருக்குன்னு சொல்ல முடியும்? இறைவன் வஹியில கொடுக்கறான், இறைவனுடைய தொடர்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உங்களுக்கு இருக்குது, அந்த தொடர்பின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறாங்க. அப்ப எப்படி போன்ல தகவல் வந்து நான் அதை அடுத்தவருக்கு சொல்லும் பொழுது எனக்கு மறைவான விஷயம் இல்ல, வந்த தகவலை எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று சொல்வோமோ, என்று புரிந்து கொள்வோமோ, அதே மாதிரி தானே இதை புரியணும். ஆனா வழிகேடர்கள் இதை புரிய வேண்டிய விதத்தில் புரியாமல், உள்ளதை உள்ளதுபடி விளங்காமல் நேர்மாறாக விளங்குறாங்களே, இதுதான் இவர்களிடத்தில் வழிகேடு அதிகரிப்பதற்கு காரணம். அதனால தான் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அழகா பார்க்கலாம். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர்ட்ட ஒரு மலக்கு வந்து கேட்கும் பொழுது கியாமத் நாள் எப்போதுன்னு கேட்கறாங்க. கியாமத் நாள் எப்போதுன்னு கேட்கும்போது கியாமத் நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வே ஃபீமா அன்த மின் திக்ராக, அது எப்போது நிகழும் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ் நபியை பத்தி கேட்கறானே. அப்ப அங்க வந்து அந்த மனிதர் கேள்வி கேட்கும் பொழுது கியாமத் நாள் எப்போது வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் மனித ரூபத்தில் வர்றாங்க. அப்போ வந்து கேள்வி கேட்கும் பொழுது கேள்வி கேட்கப்படுகிற என்னை விட உங்களுக்கு தான் அது சம்பந்தமா என்ன செய்ய தெரிய வாய்ப்பு இருக்குது, எனக்கு அது சம்பந்தமா தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, இருந்தாலும் அதனுடைய அடையாளங்கள் எனக்கு தெரியும். கியாமத்தினுடைய அடையாளங்களை அறிவிச்சாங்கல்ல, கியாமத்தினுடைய சின்ன அடையாளங்கள் இப்படிலாம் நடக்கும்னு சொன்னாங்கல்ல. அப்ப கியாமத்தினால் நெருக்கத்தில் நடந்த அடையாளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டறிகிறார்கள். அந்த கியாமத்தினால் எப்போது நிகழும் இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதே, இந்த ஒன்னே நமக்கு போதும் தானே. அல்லாஹ்வின் தூதருக்கு மறைவான விஷயம் கிடையாது. மறைவான விஷயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப கியாமத்தினால் நிகழும் நாளை சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதை அறிந்திருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது, உமக்கு எப்படி அதை பற்றி ஞானம் இருக்குது என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்க மாட்டான், கேட்டிருக்க மாட்டான். அப்ப இந்த சம்பவங்களே அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான விஷயம் இல்லை என்பதை காட்டுகிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, எந்த தூதருக்கு மறைவான விஷயம் இல்லைன்னு அல்லாஹ் சொன்னானோ அந்த தூதரை பார்த்து ஆலிமு சிர்ரின் வாகஃபா, நீங்க தான் ரகசியத்தை அறியக்கூடியவங்க, நீங்க தான் பரம ரகசியத்தை அறியக்கூடியவங்க என்று இவர்கள் சொல்வார்களேயானால், அப்ப இந்த வசனத்துக்கு அப்பட்டமா மாற்றமா அர்த்தம் வைக்கிறாங்களா? இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை இறை தூதருக்கு கொடுக்கறாங்களா? இதனால தான் நாங்க சொல்றோம், நீங்க இந்த மௌலீதுல படிக்க படிக்க
அல்லாஹ்வுடைய தூதரை இறைவனுடைய அடிமை என்று சொல்வதற்கு பதிலாக இறைவனுடைய இடத்துல வச்சு புகழக்கூடிய அந்த கிறிஸ்துவர்கள் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் வரம்பு மீறினார்களோ அது போன்ற வரம்பு மீறல்கள் தான் உங்கள்கிட்ட இருக்குது. எனவே இந்த மௌலீதை படிக்காதீங்க, இந்த மௌலீதிற்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம் இதுதான். இணை வைக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் என்னத்தையாவது போலி காரணத்தை சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து கொண்டு வருவீங்க, அந்த வசனத்திலான அந்த கருத்தை இருக்காது, இல்லாத கருத்தை நீங்களாக உருவாக்கி இந்த மௌலீதை நியாயப்படுத்த நினைக்கிறீர்கள். ஆக நீங்கள் நியாயப்படுத்த அந்த மௌலீதில எந்த ஒரு நியாயமும் இல்லை, இதில் இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள். அப்ப கொஞ்சம் கவனிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட மறுமை நாளை பற்றி கேட்கப்படும் போது என்ன சொன்னாங்க? அது எப்போ என்னன்னு எனக்கு தெரியாதுன்னாங்க. சரி, மறுமையினுடைய அடையாளத்தை பற்றி கேட்கப்படும் போது என்ன சொன்னாங்க? அடையாளத்தை நமக்கு விலைக்கு சொன்னாங்க. அப்போ இதுவே நமக்கு என்ன காட்டுது? அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு மறுமை நாளினுடைய அடையாளம் இன்னென்ன நடக்கும்னு வகையில் அறிவிச்சு கொடுத்தான். அந்த வகையை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ மறுமை நாளுடைய அடையாளங்களை பொறுத்த வரையில் எதை இறைவன் தன்னுடைய தூதருக்கு அறிவித்து கொடுத்தானோ அது நமக்கும் தெரியத்தானே செய்து. அவங்களுடைய இந்த பிரச்சாரத்தின் மூலமாக, அவங்க சொன்ன அந்த தகவலின் மூலமாக நமக்கும் அந்த செய்தி கிடைச்சிருச்சுல்ல. அப்ப எதை வகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்ததோ அவ்வளவு நமக்கு கிடைச்சிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறுமை நாள் எப்போம்னு தெரியாது, நமக்கும் மறுமை நாள் எப்போ நடக்கும்னு தெரியாது. அப்ப இதுல எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம். இந்த மறைவான விஷயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸ்பெஷலா இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் இதில் வித்தியாசப்படுத்துவாங்களா? இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவு அந்த கியாமத்தினால் எப்ப நடக்கும்னு தெரியும் என்று சொல்ல வருவாங்களா? அப்படி சொல்லி பாருங்களேன், மக்கள் உங்களை விரட்டி அடிச்சிருவாங்க. இவங்களை இதுக்கு மேல விடக்கூடாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல அந்த நாளை பற்றி உமக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்கிறான். இவங்க அந்த நாளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும்னு பேசுறாங்க என்று உங்களுடைய மக்களே உங்களை விரட்டி அடிப்பார்கள். நீங்க அதுக்கு முதல்ல பதில சொல்லணும். இன்னைக்கு நமக்கும் கியாமத்துல எப்ப நடக்கும்னு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது. அப்ப எல்லாம் இதுல சமமா தானே இருக்கிறோம். இறைவன் வகியை கொடுத்து கியாமத்தினுடைய அடையாளத்தை நபிக்கு சொல்ல சொன்னான். அந்த அடையாளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் சொன்ன தகவல் நமக்கு வகையின் மூலமாக நமக்கும் கிடைத்து விட்டது. இறை தூதர் அந்த வகை செய்தியை நம்மள்ட்ட கொண்டு சேர்த்துட்டாங்க. அப்ப இதுல சமமாக இருக்கும் பொழுது எப்படி அவங்கள மாத்திரம் நீங்க மறைவான விஷயத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்ல முடியும்? ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் அறியக்கூடியவன் எப்படி சொல்ல முடியும்? முஸ்தஜீபு தஅவாத், பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கக்கூடியவர்கள். இது கூட ஒரு எல்கேஜி லெவல்ல உள்ளது தானே. துவா செய்யறதுன்னு அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், நம்ம கேட்டதுக்கு அல்லாஹ் தான் நமக்கு பதில் தருவான். இது எல்கேஜி லெவல்ல உள்ளது. ஒரு சின்ன பிள்ளை கூட அல்லாஹ்ட்ட தானே துவா செய்யும், அல்லாஹ் தானே பதில் அளிப்பான்னு நம்பும். அப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியக்கூடிய விஷயம் கூட இன்றைக்கு தெரியாமல் இருக்கிறாங்கன்னா இவங்க தான் 7 வருஷம் படிச்சவங்களாம், 10 வருஷம் மார்க்கத்தை படிச்சவங்களாம், குர்ஆன் எல்லாம் நல்லா படிச்சவங்களாம். அவங்க குர்ஆன் படிச்ச அந்த லட்சணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. குர்ஆன்ல பல இடங்கள்ல பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பது இறைவன் தான். இறைவனை தவிர்த்து வேற யாரும் பிரார்த்தனைக்கு பதில் அளிக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர்த்து நீங்க வேற யார்ட்டையும் துவா கேட்டால் கூட அதை அவங்க செவியுற கூட மாட்டாங்க என்றெல்லாம் குர்ஆன் வசனத்துல இருக்குது. அந்த வசனத்தை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்துல இப்படி மௌலிது வரிகள்ல அப்பட்டமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான ஞானம் தெரியும், ரகசியம் தெரியும், பரம ரகசியம் தெரியும் என்று நீங்கள் அப்பட்டமாக புழுகி வைத்திருக்கிறீர்களே, இந்த புழுகளுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. இதை படிக்க படிக்க நமக்கு நன்மை கிடைக்காது, இறைவனிடத்துல தண்டனை தான் கிடைக்கும், அதாபு தான் நமக்கு இறங்கும், ரஹ்மத்து இறங்காது, இறைவனுடைய லானத்து தான் இறங்கும் என்பது இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.